ஓம் நம சிவாய குருவாழ்க குருவே துணை. ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முக்காலமும் உணர்ந்து அருள்வாக்கு குறி சொல்கிறதுக்கும் மற்றும் அநேக காரியங்களை அதிவேகத்தில் செய்து தரக்கூடிய ஆற்றலை வழங்கக்கூடிய கருப்பசாமியை எப்படி உபாசனை எடுக்கிறது, அதனுடைய பிரயோக முறைகள் மற்றும் அதனுடைய உபாசனை முறைகளை பற்றியெல்லாம் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சாமி இந்த மாதிரி வந்து நாங்கள் அருள்வாக்கு குறி சொல்லிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா முதல்ல நல்லா வாக்கு வந்துட்டு இருந்தது சாமி, இப்போ வாக்கே வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து சாமி இந்த மாதிரி வந்து அருள்வாக்கு குறி சொல்லலாம்னு இருக்கிறோம், அதுக்கு வந்து இந்த கருப்பு சாமியை வச்சு நாங்கள் தெய்வத்தை வந்து இறக்கி உடலில் இறக்கி அருள்வாக்கு குறி சொல்லலாம்னு நினைக்கிறோம் சாமி. அதுக்கு நாங்களும் நிறையா பக்கம் போய் பார்க்குறோம், அவங்களும் என்னென்ன முறைகள் தர்றாங்க, ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனும் இல்லை சாமி. இதுக்கு ஏதாவது நல்ல ஒரு முறைகள் அனுபவத்தில் இருக்கக்கூடிய முறைகள் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறனால தான் இந்த பிரயோக முறையை வந்து முழு விளக்கத்தோடு நான் சொல்கிறேன். சரிங்களா? இதை வந்து பார்த்திங்கன்னா நிறையா குருமார்கள் வந்து தங்களுடைய சொந்த அனுபவத்தில் பயன்படுத்தி வெற்றி கண்ட ஒரு பிரயோக முறைன்னு சொல்லலாம். சரி, இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, செய்கிறதுக்கு எட்டு நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அமாவாசை நாளைக்கு நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த அன்றைக்கி என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எட்டூர் கருப்புசாமி கோயிலிருந்து பிடிமண் எடுத்துகிட்டு வந்துக்கணும். சரிங்களா? எட்டூர் கருப்புசாமி கோயிலேருந்து பிடிமண் எடுத்துகிட்டு வந்து 8 விதமான மூலிகை தைலங்கள், சரிங்களா, அதில் சேர்த்து, அதாவது மூலிகைச்சாறு 8 விதமான மூலிகைச்சாறுகள் சேர்த்து, அதோட வந்து 7 விதை தைலம் அதுவும் சேர்த்துட்டு என்ன ஒன்று சொல்லி கேட்டிங்கன்னா, நல்லா வந்து இந்த பிள்ளையார் பிடிக்கிற மாதிரி நீங்கள் வந்து பிடிச்சிக்கணும். சரிங்களா? இதை நீங்கள் வந்து எட்டூர்லேருந்து பிடிமண் எடுத்துகிட்டு வரது வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்குண்டான ஒரு சில முறைகள் இருக்குது. அந்த முறைகளின்படி வழக்கத்தின்படி தான் எடுத்துகிட்டு வரணும். அது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் நான். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பிடிச்ச ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும். தலை வாழையில விரித்து நல்லா வந்து வாசனை திரவியங்கள், சரிங்களா, தனிமையான அறையாக, அதாவது தனி அறையாக இருக்கிறது வந்து ரொம்ப தனித சிறப்பு. சரிங்களா? அப்போ அந்த மாதிரியான இடங்கள்லாம் வாசனை திரவியங்களை வந்து நான் தெளிச்சு விட்டுருக்கணும். அதுலேயும் வந்து இந்த சந்தன வாசகம் வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கருப்பசாமிக்கு வந்து சந்தன வாசம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே அதீத பிரியம். அந்த அதான் வந்து சந்தனாதி தைலமெல்லாம் இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் வாங்கி நீங்கள் அதிகமாக வந்து அந்த இடத்துல நல்லா தெளித்து விட்டுட்டு, மஞ்சள் நீரெலாம் நல்லா தெளித்து விட்டுக்கிட்டு என்ன வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பலகை, சரிங்களா, பலகையில் வந்து நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன். இந்த எந்திரத்தை வந்து நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு நீங்கள் அந்த பிடிமண்ணில் வந்துட்டு பிள்ளார் மாதிரி பிடிச்சிருக்கீங்க இல்லையா, மூலிகைச்சாரெலாம் சேர்த்து, அதை வந்து அதனுடைய மையப்பகுதியில் வச்சுட்டு மாவிளக்கில் தீபம் ஏற்றணும். சரிங்களா? அதாவது வந்துட்டு இந்த மாவிளக்கு அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பச்சரிசி மாவுனால் விளக்கு மாதிரி செஞ்சு அதில் வந்து நெய் விட்டு தீபம் ஏற்றுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி வந்து தீபம் ஏற்றிக்கணும். தீபம் ஏற்றிட்டு முறையாக அதற்கு உண்டான தூப தீபங்கள் படைகளெல்லாம் கொடுத்துடணும். கருப்பசாமிக்கு தேவையான சுருட்டு படைகள் எல்லாமே பூராமே கொடுத்துடணும். சரிங்களா? கொடுத்துட்டு இதற்கு உண்டான மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். இந்த மந்திரத்தை வந்து உச்சாடனம் கொடுக்கணும். சரிங்களா? இப்போ நீங்கள் அமாவாசையில் ஆரம்பிக்கிறீங்கன்னா, நீங்கள் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜைகள் செய்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் இந்த பூஜைகள் செய்யவே ஒரு 2 நாள் 3 நாளே வந்து அந்த கருப்பசாமியினுடைய அதிர்வலைகள் வந்து அந்த இடத்துல இறங்குறது நீங்கள் வந்து அனுபவபூர்வமாகவே உணர முடியும். சரிங்களா? அதனுடைய அந்த அதிர்வலைகள், அந்த ஆற்றல் வந்து உங்களுடைய உடம்புல இறங்குறது நல்லாவே வந்துட்டு உணர முடியும். இதை நீங்கள் வந்து முறையாக வந்துட்டு சித்தி பண்ணி உபாசனை எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் முக்காலத்தையும் உணர்ந்து அருள்வாக்கு குறி சொல்லக்கூடிய ஆற்றல் மற்றும் அநேக காரியங்கள், அதாவது வந்து உங்களுடைய நாடி வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆற்றல், அந்த மாதிரியான பலவிதமான ஆற்றல்களை வந்து தரும் சொல்லி சித்த நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதனுடைய பிரிவ முறைகளை நீ அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து இதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு டக்குன்னு குருமால்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.